ராஜா சாரோடைய 83rd பர்த்டே 83 இயர்ஸ் ஆஃப் ராஜா சார் சொல்லிட்டு சமீப காலத்துல எல்லாருமே வேர்ல்டு வைடு வந்து கொண்டாடி இருந்தோம். ராஜா சார் கூட நீங்க பர்சனலா ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அவரோட நான் 2 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்படின்னா எஸ்ஏசி சாரோட அவர் தான் இயக்குனர். அப்போ வந்து டூரிங் டாக்கீஸ் அப்படின்ற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணேன். அந்த படத்தோட ப்ரொமோஷனல் சாங் எழுதினேன். டூரிங் டாக்கீஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படம். அதுக்கப்புறம் வந்து இப்போ கஸ்டடி அப்படின்ற ஒரு திரைப்படம் வெங்கட் பிரபு அவரோட படம். அதாவது இளையராஜா அண்டு யுவன் காம்போ. அதில் வந்து டியூன் வந்து இளையராஜா சார், பேக்ரவுண்ட் வந்து யுவன் சார். அப்படி இருக்கிறப்ப அவரோட டியூனை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்குற ஒரு, அதாவது ஒருவேளை வாலி சார் கூட அந்த மாதிரி கிடச்சிருக்கு மாதிரி, ஏன்னா அப்போ வாட்ஸ்அப் இல்லை, அதனால் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்களோட டியூன் வந்து நான் வாட்ஸ்அப்பில் கேட்டு அந்த டியூனுக்கு எழுதின அனுபவம் இருக்குது எனக்கு. அதனால் வந்து அந்த டியூன் இன்னும் நான் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன், அப்படியே ஃபோனில் சொல்கிறேன். அது லைவாக இருக்கும், அப்படியே ஹார்மோனியை வாசிட்டு அந்த டியூனுக்கு எழுதின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதான் இளையராஜா சார் நம்ம வந்து பார்ப்போமா, பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இளையராஜா சாரோட்ட வந்து நான் மியூசிக்கில் இருந்தனால போய் பாடிட முடியுமா, முடியாதோ அப்படின்ற மாதிரி. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லிஸ்ட்டாக போக முடியுமா, முடியாது, பயங்கர கஷ்டம். அப்படிங்கிறப்போ வந்து ஒரு நான் பாடலாசிரியர் ஆயிருக்குமே, எப்படி சம்மந்தம் இல்லாமல் நம்ம வேறு நினச்சிட்டு வந்தோம், இப்போ பாடலாசிரியர் ஆகிருக்கட்டுமே அப்படின்றப்போ வந்து எனக்கு வந்து ஒரு முழுமையை கொடுத்தது இந்த ஒரு இது. அவருக்கு எழுதிட்டோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு பாடலாசிரியர் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு முழுமை கொடுக்கும்ல, நிறைவு, பரவாயில்ல ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுக்கும்ல, அது வந்து கிடைச்சி அவர்கிட்ட நான் எழுதுறப்போ. இதுதான் எனக்கு ரொம்ப அவர்கிட்ட கிடைச்ச அனுபவம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.